சுவாமி சரணம். சுவாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப பக்தர்கள் பாதங்களை வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க வரோன்னா, அனைத்து ஐயப்ப பக்தர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சபரிமலையில் தங்கும் அறை முன்பதிவு எப்பொழுது என்று கேட்டிருந்தீர்கள். தற்போது அதற்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் நவம்பர் 15 முதல் 27ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு மட்டுமே தற்போது திறந்திருக்காங்க. அதனால் தேவையான பக்தர்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற நாட்களுக்கு எப்போ திறப்பாங்கன்னா, சென்ற ஆண்டு அவங்க முதல் நாள் இப்போ இன்றைக்கி இரவு 12 மணிக்கு 28ஆம் தேதிக்கும், நாளைக்கு இரவு 12 மணிக்கு 29ஆம் தேதிக்கும், இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க திறந்து விட்டுருந்தாங்க. இந்த ஆண்டும் அதே நடைமுறை இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். தேவையான பக்தர்கள் இரவு 12 மணிக்கு நீங்கள் முழிச்சிருந்து புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான தங்கும் விடுதி கிடைக்கும். ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ரூமுகள் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால தயவு செய்து தேவையான பக்தர்கள் இரவு முழித்திருந்து 12 மணிக்கு நீங்கள் முழிச்சிருந்து அதை புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். பகவானே, காலையில் பண்ணிக்கிறலாம், இப்போ தானே வெளியிட்டிருக்காங்க, நாளைக்கு காலையில் பண்ணிக்கலான்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது புரிஞ்சுக்குங்க பகவானே. அதனால் முடிந்தவரை தேவையான பக்தர்கள் 12 மணிக்கு புக் பண்ணுறது ரொம்ப நல்லது பகவானே. சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.